ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. நேற்று போட்ட வீடியோவில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, அஜயும் வந்திருக்காரு, நம்மளுடைய யமுனாவும் வந்திருக்காங்க. அதாவது அங்கே இருக்கிற அந்த 3 பேரில் பார்த்திங்கன்னா, நானுமே அது அஜய் மாதிரி தான் இருக்குதுன்னு நினச்சேன். அவரெல்லாம் கூப்பிடலாம்ல அப்படின்ட்டு. எஸ், அஜய், விஜய் அண்டு நம்மளுடைய நிவின், இவங்க 3 பேர் தான் நிற்கிறாங்க. பட் ஆனால் அங்கே மேலே பார்த்திங்கன்னா குமரனும் நம்மளுடைய யமுனாவும் இருக்காங்க. அதேமாதிரி 3 கேர்ள்ஸில் வந்துட்டு கங்கா, காவேரி, அப்புறம் வந்து சாத்திகா, அதாவது நம்மளுடைய ராகினி. ஓகே, டக்குன்னு நேம் வரல. ஸோ இவங்க எல்லாருமே நிற்கிறாங்க. விஜயும் நம்மளுடைய காவேரியும் பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க. அவங்களுடைய காஸ்டியூம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து எல்லா பேருமே வந்திருக்க ஒரு ஷோவாக இருக்குது. ஊ சொல்றியா அது வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம். அதாவது இவங்களை கெஸ்ட்டாக அது மாதிரிலாம் கூப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ரோக்ராமுக்கு 3 பேர் இருக்கிறது தான் வரலாறு அப்படின்னாலும், ஏன் 4 பேர் கூட்டிகிட்டு வந்தால் என்ன அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன். அஜய்லாம் கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நான் ஒன்று சொல்லணும்னா, நிவின் குமரன் கூட இன்னொரு ஷோவில் வரலாம். அதாவது சொல்கிறேன், அஜய்க்கெலாம் அதிகம் வாய்ப்பே கிடைக்கிறதில்ல. அவரோட இன்னொரு சைடு நம்ம பார்க்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஷோவில் எல்லாத்தையுமே கூப்பிடணும், அவங்கவுங்க பேராக கூப்பிடணும். நீங்கள் 3 பேர் தான் பிரபலமாக இருக்காங்க அப்படின்னு கூப்பிட வேண்டாம். விஜய் கூட யாரை கூப்பிட்டாலும் ஆடியன்ஸ் ஹாப்பி தான். ஸோ அதனால் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்திங்கன்னா எல்லாத்த பற்றியும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்குவோம். ஒரே ஒரு எஸ்எஸ் மியூசிக்லேயே நம்ம அஜய் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவங்கவுங்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சேனல்கிட்ட நம்ம எடுக்கிற ரெக்வஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஷோ நிச்சயமாக ஸ்பெஷலாக இருக்குது. ஏன்னா 4 பேர் இருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.